அனைவருக்கும் இனிய வணக்கம். கவிஞர்களை பற்றி அறிவோம். இந்த பகுதியில இன்னைக்கு நம்ம முதலாவதாக பார்க்க இருக்கிற கவிஞர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள். சென்னையில் பிறந்த இவர் சிறு வயது முதலே கவிதைகள் எழுதத் தொடங்கி இருக்கிறார். 7ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் எழுதிய கவிதைக்கு கிடைத்த பரிசே இவரை எழுத்துலகில் நுழைய அனுமதிச் சீட்டாக மாறியது. சிறுவர் இலக்கியத்தில் சிறுவருக்கான கதைகள் 60 புத்தகங்களும், சிறுவர் பாடல்கள் 6 நூல்களும், சிறுவருக்கான கதைப்பாடல்கள் 6 நூல்களும், பொதுக்கட்டுரை 4 நூல்களும் எழுதியிருக்கிறார். புதுக்கவிதை, ஹைக்கூ, லிமரிக்கு, நவீன கவிதை போன்ற வகைமைகளில் 25 நூல்கள் எழுதியிருக்கிறார். இவரது புத்தகங்கள் பல தமிழ்நாடு, அமெரிக்கா, சிங்கப்பூர் மற்றும் கனடா ஆகிய நூலகங்களில் இடம்பெற்றிருப்பது சிறப்புக்குரிய விடயம். ஆங்கிலம், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் மலாய் மொழியில் இவரது படைப்புகள் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. ஹைக்கூ இலக்கியத்தில் அஞ்சல் அட்டை ஹைக்கூ, இன்லேண்ட் லெட்டர் ஹைக்கூ, விசிறியில் ஹைக்கூ, சாவிக்கொத்தில் ஹைக்கூ, A4 அளவில் பெரிய புத்தகம், ஹைக்கூ நாளிதழ், ஹைக்கூ வார இதழ் என பல்வேறு சாதனைகளை செய்தவர். ஹைக்கூ நூற்றாண்டின் ஆரம்பத்தை புதுச்சேரியிலும் முடிவை சென்னையிலும் நிகழ்த்தியவர். தமிழ் ஹைக்கூ நூல் வெளியான வெள்ளி விழா ஆண்டு, 40வது ஆண்டு ஆகியவற்றை ஹைக்கூ திருவிழாவாக நடத்தியவர். நூலேணி பதிப்பகம் சார்பில் 200க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்தவர். சென்ற ஆண்டு தன்முனை திருவிழா நிகழ்ச்சியை ஏற்படுத்தி 20க்கும் மேற்பட்ட நூல்களை ஒரே மேடையில் வெளியிட்ட பெருமைக்குரியவர். மாணவர்கள் பலர் இவரது படைப்புகளை எம்ஃபில் அண்ட் PhD ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் வசிக்கும் பல கதை சொல்லிகள் இவரது சிறுவர் கதைகளை சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் பேசும் கதைகள் என்ற பெயரில் இவரது கதைகளை சொல்லி இணைய வழியில் பதிவேற்றம் செய்து வருகிறார். அதனை மக்கள் தொலைக்காட்சி காலையில் சிறுவர் பாடல்களையும் மாலையில் கதைகளையும் அனிமேஷன் வடிவில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. தற்கால இலக்கியங்களையும் கல்வெட்டு தமிழில் மொழிபெயர்த்து வருகிறார். இவர் லாலிபாப் சிறுவர் உலகம் என்ற அமைப்பினை ஏற்படுத்தி சுமார் 400க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கதை சொல்லுதல், பாடல் பாடச் செய்தல், ஓவியம் வரையச் செய்தல், கதை பயிற்சி தருதல், அவர்களுடைய படைப்புகளை நூலாக்குதல் என்று அவர்கள் தனித்திறமைகளை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார். படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு பன்னாட்டு கவிஞர்களை ஒன்று திரட்டி பல தொகுப்பு நூல்களை நூலேணி பதிப்பகம் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பல பள்ளிகளுக்கும் நூலகத்திற்கும் நேரில் சென்று மாணவர்களுக்கு கதை பயிற்சி அளித்து வருகிறார். தொடர்ந்து குழந்தைகளுக்காக பல படைப்புகளையும் படைத்து வருகிறார். அடுத்த கவிஞரை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய வணக்கம்.